ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா புதிய அரசு வேலை வாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 50 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 8th பாஸ் உங்களுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். சம்பளம் ஸ்டார்டிங் 15,000லேருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். கடைசி தேதி அப்ளை பண்ணுறதுக்கு 13/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஒரு 10 நாள் தான் நமக்கான டைம் இருக்குது. உங்கள் சொந்த ஊர்லேயே கூட இந்த வேலை கிடைக்கும். ஸோ எங்கேருந்து இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமாக இந்த வேலை வாய்ப்புக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. நேர்காணல் மூலிமா ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கக்கூடிய லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுதான் அதற்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு இப்படி கிராஸாக சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் விண்ணப்பதாரரோட பெயர், உங்கள் பெயர் கேட்டிருக்காங்க, தகப்பனார் அல்லது கணவர் பெயர், உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது, அப்புறம் என்ன மேலா ஃபீமேலா அப்படின்றத இங்கே குறிப்பிடணும். கல்வி தகுதி சான்றுடன், அதை ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும், என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு. அப்புறம் ஜாதி சான்றிதழோட ஜெராக்ஸ் அதுவும் அட்டாச் பண்ணணும். அதோட நம்பர் எழுதணும். அதே மாதிரி ஆதார் எண், கைபேசி மற்றும் மின்னஞ்சல் முகவரி ரெண்டுமே நீங்கள் வந்து இங்கே எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதாச்சும் முன் அனுபவம் இருக்கா, அதற்கான சர்டிஃபிகேட், இல்லை அப்படின்னா அதை விட்டுறலாம். நிரந்தரம் மற்றும் பெர்மனன்ட் முகவரி, அவங்களோட அட்ரஸ் வந்து இங்கே எழுதணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எழுதிட்டு இடம் தேதி குறிப்பிட்டுருங்க. விண்ணப்பதாரின் கையொப்பம், உங்களோட கையொப்பம் போட்டுட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி சான்று, என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய கல்வி தகுதி சான்று. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் அண்டர் தமிழ்நாடு கவுன்சில் வித் ரெனிவல், அதாவது வேலைவாய்ப்பு பதிவு பண்ணியிருக்கீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட், அந்த கார்டு அட்டாச் பண்ணிக்கலாம் ஜெராக்ஸு. டிசி இல்லை அப்படின்னா அந்த மார்க் ஷீட் ஜெராக்ஸ், ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ், குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ். மற்ற ஏதாவது முன்னுரிமை கோர்றீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட், இல்லை அப்படின்னா
முன்னனுபவ சான்று ஏதாவது இருக்குது, இல்லை COVID-19 இந்த மாதிரி ஏதாவது ஒரு முன்னுரிமை கோர்றீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ எங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து வந்திருக்க இந்த வேலைவாய்ப்பு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துலேருந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பல்நோக்கு சுகாதார பணியாளர் அப்படின்ற கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதுக்கு 59 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 14,000 அவங்களுக்கான சேலரியாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு இளங்கலை கணினி அறிவியல் படிப்பு, அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு, இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தமிழ் மற்றும் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும். 59 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். 18,000 உங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய 2 பதவிக்கும் இந்த இடத்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். ஸோ மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ் கோர்ஸ் ரோடு, ஜமால் முகமது கல்லூரி அருகில், டிவிஎஸ் டோல்கேட், திருச்சிராப்பள்ளி அப்படின்ற அட்ரஸ்க்கு. இனி வரக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கெல்லாம் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இங்கே தெரியுது பார்த்திங்களா, மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை. அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தரம் மேலாளர், குவாலிட்டி மேனேஜர் அப்படின்ற கேட்டகரிக்கு. ஸோ 59 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது தான். 60,000 உங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க. அதேமாதிரி லேப் டெக்னீஷியனுக்கு TMLT தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக 13,000 உங்களுக்கான சேலரி. 59 வயசு வரைக்கும் எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் 59 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இயன்முறை வல்லுநர் பிசியோதெரபிஸ்ட்டுக்கு BBT படிச்சிருக்கணும். பேச்சுலர் இன் பிசியோதெரபியில் 13,000 சேலரி. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அப்படின்றதுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். பாதுகாவலருக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். துப்புளவு உதவியாளருக்கும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8,500 ரூபா உங்களுக்கான சேலரியாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே சொன்ன மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இனி வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளரும் OT அசிஸ்டன்ட் 2க்கும் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே அனுப்பணும். ஊரக நலப்பணிகள், ரோசன் மகால் அருகில் VOC சாலை, திருச்சி அப்படின்ற அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த அட்ரஸ்க்கு இங்கே தெரியுது பார்த்தீங்களா, துணை இயக்குனர், மாவட்ட காசநோய் மையம், அரசு தலைமை மருத்துவமனை வளாகம் அப்படின்ற அட்ரஸ்க்கு கீழே இருக்க 11, 12, 13, 14 இதில் இருக்க பதவிகளுக்கு இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 13/12/2024 அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன்லாம் இந்தந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் விண்ணப்பிக்கணுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா எங்கேனாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அதனால் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதுக்கு உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸில் அட்டாச் பண்ணி உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நமக்கு ஜாப் கிடச்சிரும். விண்ணப்பங்கள் நேரிலோ இல்லை விரைவு தபால் மூலியமாகவோ அனுப்பலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி மீட் ஆச்சு அப்படின்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு, முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.